யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. திருப்தியே வாழ்க்கையின் உயர்ந்த செல்வம். செல்வத்திற்கு அதிபதியான குபேரனுக்கு கூட அது கிடையாது. இது நம் பகவானின் பொன்மொழிகள். தேவாரத்திலிருந்து பொன்னார் மேனியனே என்ற பாடலை நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன். எனக்கு மனதில் ஒன்று தோன்றியது. பாடலை மட்டும் பாடாமல் இந்த பாடலுக்குண்டான விளக்கத்தையும் கொடுக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. யூடியூபில் நான் போடுகிறேன், நீங்கள் பாராயணம் செய்யலாம். பகவானுக்கு பாராயணம், சிவபுராணம், தேவாரம், திருப்புகழ், ராமநாமம் இதையெல்லாம் பாடினால் ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். ரொம்பவும் பிடிக்குமாம். அதனால் நான் தேவாரத்தை பாடுகிறேன். தேவாரத்தில் முதல் பாடல், மொத்தம் 10 பாடல்கள் இருக்கிறது. இந்த 10 பாடல்களை நான் தினமும் டெய்லி உங்களுக்கு ஒரு 2 பாடல்களும் 2 பாடல்களுக்கும் அர்த்தத்தை நான் போடுகிறேன். பகவான் நாமத்தை கூறினால், நான் வீட்டில் கூறும்போது, யாரும் இல்லாத போதும் சரி, இருக்கும்போதும் சரி, என் வீட்டில் அவர் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. யாரோ ஒரு உறவுக்காரர் போல் என் வீட்டில் இருப்பது போல் எனக்கு உணர்வு ஏற்படுகிறது. அதனால் நாம் பகவான் நாமத்தை கூறுவதால் 100% அவர் நம் வாழ்வில் இருப்பதும், எந்த துயர் வந்தாலும் அவர் அதற்கு தீர்வு சொல்வார். இது உறுதி, உண்மை, அனுபவம். இப்போது பொன்னார் மேனியனே பாடலை பாடுகிறேன். பொன்னார் மேனியனே போலித்தோலை அரை கசைத்து, மின்னார் சஞ்சடை மேல் கொன்றை மணிந்தவனே, மின்னார் செஞ்சடை மேல் மேலிற் கொன்றை மணிந்தவனே, மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. இந்த முதல் பாடலுக்கு நான் பொருள் கூறுகிறேன். பாடல் 1, பொன்னார் மேனியனே. பாடலுக்கு பொருள்: பொன் போலும் திருமேனியை உடையவனே, அறையின் கண் புலித்தோலை உடுத்து, மின் போலும் சடையின் கண் விளங்குகின்ற கொன்றை மாலையை அணிந்தவனே, தலைவனே, விலையுயர்ந்த இரத்தினம் போல்பவனே, திருமழ பாடியுள் திகழும் மாணிக்கம் போல்பவனே, எனக்கு தாய் போல்பவனே, இப்பொழுது உன்னையன்று யார் வேறு யாரை நினைப்பேன்? இரண்டாவது பாடல்: கீழார் கோவணமும் திருநீரும்மை பூசியுன்றன், நாளே வந்தடைந்தேன் தலைவாயனை ஏற்றுக்கொள்வாய், வாளார் கண்ணி பங்கா மழப்பாடியுள் மாணிக்கமே, கேளா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, கேளா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. இந்த பாடல் இரண்டாவது பாடல். இதன் பொருள்: கிளிக்கண் பொருந்திய கோவணத்தையும் உடுத்து, திருநீற்றும் திருமேனியிற் பூசினவனே, யாவர்க்கும் தலைவனே, வாள் போலும் கண்களை உடைய உமாதேவியை உடைய பங்கினனே, திருமழப்பாடியில் திகழும் மாணிக்கம் போல்பவனே, அடியேன் உனது திருவடியை புகலிடமாக வந்து அடைந்தேன். இனி உன்னையல்லாது வேறு யாரை எனக்கு உறவாக நினைப்பேன்? என்னை நீ ஏற்றுக்கொள்
இதுவே இரண்டாவது பாடலின் பொருள். யோகிராம் சூரத்குமார யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார ஜெய குருராயா. திருச்சிற்றம்பலம்.